புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாளிலிருந்து எபிரேயர் புஸ்தகத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்பது அதுல பெயர்ல இருக்கிறது. எபிரேயர்கள் என்றால் யூதர்கள். யூதர்கள் பேசின பாஷை எபிரேயம். ஆகவே எபிரேயர்கள் என்றாலும் யூதர்கள் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட அந்த மக்களைத்தான் குறிக்கும். எபிரேயர்களுக்கு எழுதின கடிதம். இந்த கடிதத்திலே ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. மற்ற கடிதங்கள், வேதாந்தத்திலே பல்வேறு கடிதங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த கடிதங்களுக்கும் இந்த கடிதத்திற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. சாதாரணமாக எல்லா கடிதங்களிலும் ஒரு முகவுரை இருக்கும். யாருக்காக எழுதுவது என்கின்றது போன்ற அந்த வாசகங்கள் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பவுலுடைய கடிதங்கள்ல பவுலாகிய நான் எழுதுகிறது, அல்லது பரிசுத்தவான்களாக யாருக்கு எழுதுகிறது? பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுவது, இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு என்றால் தீமோத்தேயுக்கு எழுதுகிறது, அல்லது தீத்து. நான் யார் என்பதும் இருக்கும், நான் யாருக்கு எழுதுகிறேன் என்கிறதும் இருக்கும். ஆனால் இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன், அது யார் எழுதுவது என்றும் இருக்காது, யாருக்காக எழுதுவது என்கின்ற அந்த வார்த்தையும் இந்த கடிதத்திலே இருக்காது. நேரடியாகவே ஆரம்பிக்கும். பார்த்தால் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் என்று சொல்லி நேரடியாக செய்திக்கு ஆரம்பிக்கும். எந்த ஒரு வாழ்த்து செய்தியோ அல்லது யாருக்கு எழுதுகிறது என்கின்றது போன்ற எந்த ஒரு காரியம் இல்லாமல் நேரடியாக தொடங்கப்பட்ட ஒரு கடிதம். ஆகவே இது யார் எழுதினது என்கிறதிலே இன்றைக்கும் பல்வேறு குழப்பங்கள் காணப்படுகிறது. பவுல் இதை எழுதியிருக்கலாம் என்று பலர் நம்புகிறார்கள். அல்லை, பவுல் எழுத வாய்ப்பே இல்லை, இந்த கடிதத்துக்கும் பவுலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லியும் பலர் நம்புகிறார்கள். காரணம், இது யார் எழுதினது என்கின்ற அந்த பெயர் இந்த கடிதத்திலே இல்லை. ஆகவே தான் சரி, பவுல் தான் எழுதியிருப்பார் என்று சிலர் நம்புகிறார்கள் அல்லவா? அதற்கு காரணம் என்னவென்றால், சில பவுலுடைய சில காரியங்கள் இதில் காணப்படுகிறது. அதற்காக குறிப்பாக தீமோத்தேயுடைய பெயரை இந்த கடிதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ பவுலுக்கு கீழாகத்தான் தீமோத்தேயு பணியாற்றினார். ஆகவே பவுல் தான் இதை எழுதியிருக்க வேண்டும். காரணம், சகோதரனாகிய தீமோத்தேயு என்று சொல்லி இங்கே பவுல் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது, பல்வேறு பழைய ஏற்பாட்டு பகுதிகளை இதிலே பயன்படுத்தி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நன்றாக கற்று தேறி அரைத்து குடித்தது போன்ற ஒரு எழுத்து நடைமுறை இதிலே காணப்படுகிறது. பல்வேறு பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி அதற்கு விளக்கம் சொல்லுகிற காரியம் காணப்படுகிறது. ஆகவே பவுல் தான் அந்த அளவிற்கு ரொம்ப கற்று தேர்ந்தவர். ஆகவே பவுல் தான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்பதாக பலர் நம்புகிறார்கள். ஆனால் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பதாக அநேகர், அதற்கு முன்பதாகவும் பவுல் எழுதினார் என்பதை அநேகர் நம்பிக்கொண்டிருந்தார்கள், அநேகர் நம்பாமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தான் பெருவாரியான மக்கள் இது பவுல் எழுதியிருக்க வாய்ப்பில்லை என்கின்ற அளவிற்கு மாறினார்கள். காரணம், எழுத்து நடை. பவுல் எழுதின மற்ற கடிதங்களிலே உள்ள எழுத்து நடைக்கும் இந்த கடிதங்களிலே உள்ள எழுத்து நடைக்கும் உள்ள வித்தியாசம். பவுலுடைய மற்ற புத்தகங்கள் கிரேக்க நடையில் இருக்கிறது அல்லவா? அந்த எழுதுற அந்த மொழி கடினம், சிலர் கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த சிலர் எழுதுவது தெரியும் தானே, இது இவருடைய எழுத்து ஸ்டைல், இது இவருடைய எழுத்து ஸ்டைல் என்று சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட அந்த எழுத்து நடை, அந்த எழுத்து நடையின் அடிப்படையிலே இது பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை என்பதாக பலர் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். சரி, ஆதி காலத்திலே, முதல் நூற்றாண்டிலே, 2ஆம் நூற்றாண்டிலே அநேகர் எதை நம்பினார்கள் என்றால், அந்த காலத்திலே பெருவாரியான மக்கள், ஆதி சபையிலே பெருவாரியானவர்கள் இது பவுல் எழுதினதுதான் என்பதாகத்தான் நம்பினார்கள். சரி, அது யார் எழுதினாரு என்கிறது அதிலே பெரிய ஆராய்ச்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது நமக்கு விஷயம் இல்லை. அதுல நமக்கு கருத்து தான் முக்கியம். இந்த நோக்கத்திற்காக இது எழுதப்பட்டது என்று சொன்னால், யூதர்களிலே அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். சுவிசேஷத்தை கேட்டு யூதர்களிலும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள்.
அப்படிப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறின என்பதாக அந்த கூட்டத்திலே பல்வேறு விதமான குழப்பங்கள் காணப்பட்டது. பல்வேறு விதமான போதனைகள் இந்த யூதர்கள் மக்களிடத்திலே பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தியது. ஆகவே அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும். அந்த குழப்பம் எந்த அளவிற்கு மோசமானது என்று சொன்னால், பலர் தங்கள் கிறிஸ்தவத்தை விட்டு நாம் முன்பிருந்த அந்த பழைய யூத மதத்திற்கே திரும்புவோம், தாய் மதம் திரும்புவோம் என்று சொல்லி போகக்கூடிய நிலைமையிலே காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே தான் இங்கே பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஆகவே தான் இந்த கடிதத்தை முடிக்கும் போது ஒரு எச்சரிக்கையை பவுல் அந்த கடிதத்தின் வாயிலாக அந்த மக்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். எபிரேயர் 13 கடைசி அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே பவுல் ஒரு காரியத்தை மக்களுக்கு சொல்வார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்திடுவேன். காரணம், பல்வேறு வித அந்நிய போதனைகள் கேட்டு கேட்டு மக்கள் பல்வேறு விதங்களிலே சிந்திக்க ஆரம்பித்து குழம்பி போய் கிறிஸ்தவத்தை விட்டு போய் நாம் பழைய தாய்மதம் திரும்புவோம், அங்கே இருப்பது அதுதான் சரி, இதெல்லாம் தவறு போல இருக்கிறது என்று சொல்லி மக்கள் போக ஆரம்பித்தார்கள். ஆகவேத்தான் இந்த கடிதம் அவர்களுக்கு எழுதுகிறார். அவர்களை எந்தெந்த விஷயங்கள்ல அவர்கள் குழம்பி இருந்தார்களோ அந்த குழப்பத்தை தீர்க்கின்ற வண்ணமாக பல்வேறு அவர்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டிலே எந்த குழப்பமும் கிடையாது. அவர்கள் அந்த யூத மத புத்தகம் அதை நம்புகிறார்கள். அப்போ அதே புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டி அவர்களுடைய குழப்பத்தை தீர்க்கும் வண்ணமாக பல காரியங்களை இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். அப்போ இந்த புத்தகம் முக்கியமாக எழுதப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்கள் பல அந்நிய போதனைகளை எல்லாம் கேட்டு தங்களுக்குள்ளாகவே குழம்பி போய் கிறிஸ்தவம் தவறு, நாம் இருந்த அந்த யூத மதம் தான் சரி, ஆகவே நாம் அந்த வந்த இடத்திற்கே சென்று விடுவோம் என்று சொல்லி அங்கே போக நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவ கண்டிப்பாக கடவுளாக இருக்க வாய்ப்பில்லை, நாம் பல ஏற்கனவே இருந்ததுதான் சரி என்று சொல்லி அந்த எண்ணத்துக்குள்ளாக வந்தார்கள். குழப்ப மனநிலையில காணப்பட்டார்கள். ஆகவே அந்த குழப்பத்தை தீர்க்கும்படியாக இந்த எபிரேய ஆசிரியர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். நேரடியாகவே கடிதத்தில் எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் இல்லாமல் செய்தியை ஆரம்பிக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்போ பூர்வ காலம், இங்கு பூர்வ காலம் என்பது பழைய காலம், இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தைய காலம். அதைத்தான் இங்கே ஆசிரியர் பயன்படுத்துகிறார். பூர்வ காலங்கள் பழைய காலத்திலே, நம்முடைய பிதாக்களின் காலத்திலே. அப்போ அது யூதர்களுக்கு புரியும் இப்பூர்வ காலம் என்று சொல்லும் போது. அப்போ பூர்வ காலங்களிலே தீர்க்கதரிசிகள் வழியாக பிதாக்களோடு திருவளம், நம்முடைய முற்பிதாக்களோடு ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினார்? தீர்க்கதரிசிகள் வழியாக பேசினார். தீர்க்கதரிசி வழியாக பங்கு பங்காக பேசினார், கொஞ்சம் கொஞ்சமாக பேசினார், பல வழிகளிலே பேசினார், வகை வகையாக பேசினார், பல்வேறு வித வழிமுறைகளிலே பேசினார். ஆனால் பங்கு பங்காக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பை பார்ட் ஆக பேசினார். அதே வேளையிலே இந்த கடைசி காலம் என்பது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்ததிலிருந்து இனி உலகம் அழிய போகிறது வரைக்கும், அது எத்தனை காலமானாலும் ஒட்டுமொத்த காலமும் கடைசி காலம்தான். சிலர் என்ன எண்ணுவதுண்டு, இனி இப்பொழுது இருக்கிற இந்த குறிப்பிட்ட காலம், அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு 100 ஆண்டுகள், இந்த குறிப்பிட்ட ஒரு 50 ஆண்டுகள், இவைகள் தான் கடைசி காலம் என்பதாக எண்ணுவதுண்டு. ஆனால் வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. வேதாகம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து அடுத்து இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த காலம் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த காலத்தையும் கடைசி காலம் என்று சொல்லுகிறோம். இங்க இரண்டாக பிரிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்திலே இங்கே எபிரேய ஆசிரியர் பூர்வ காலம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வந்த பிறகுள்ள ஒட்டுமொத்த காலத்தையும் கடைசி காலம் என்று சொல்லுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பேதுருவே அதை சொல்லுகிறார். பேதுரு வாழ்ந்த காலத்தை கடைசி காலம் என்றே பேதுரு சொல்லுகிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு தீர்க்க தரிசன வசனம் எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலங்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை இங்கே பேதுரு மேற்கோள் காட்டி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டதுபடியே இது நடந்து இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற போது பல்வேறு விதமான மொழிகள் பேசினார்கள். அப்பொழுது அங்கே வந்திருந்தவர்கள் குழப்பமடைந்தார்கள். அப்பொழுது பேதுரு எழுந்தது என்று பேசுகிறார். இது எனது தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் அன்றைக்கு எழுதப்பட்டது நடந்திருக்கிறது. இது நடந்து ஏறுகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? யோவேல் என்ன சொன்னான்? கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர் வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் என்ன சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாய் தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இது யார் சொன்னது? யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது. இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது எப்பொழுது? கடைசி நாட்களிலே. அது இப்பொழுதுதான் இதுதான் நடந்து ஏறுகிறது என்று சொல்லி இங்கே பேதுரு பேசுகிறார். அப்போ பேதுரு பேசுகின்ற காலம் எப்பொழுது? இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக ஒரு 2000 வருடங்கள் கழித்து உள்ள காலத்திலே இங்கே பேதுரு பேசுகிறார் அல்ல. அப்போ பேதுரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பின்பதாக உள்ள ஒட்டுமொத்த காலத்தையும் தான் பேசுகிறார். இங்கே பேதுரு இங்கே சொல்லுகிறல்லோ தீர்க்க தரிசன காரியங்கள், அது இந்த ஒட்டுமொத்த காலத்தையும் இன்றைக்கு வரைக்கும் போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்கள் 2000 வருடங்களை உள்ளடக்கிய அந்த பகுதி தான் கடைசி காலம். ஆகத்தான் நீங்க வார்த்தையை பயன்படுத்துகிறது. நடந்து ஏறுகிறது, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நடந்து ஏறுகிறது கடைசி காலம் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். ஆகவே கடைசி காலம் என்று சொல்வது தற்போது 50 ஒரு 100 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பகுதி என்றோ அல்ல. ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக உள்ள ஒட்டுமொத்த பகுதி. இன்னும் இயேசு கிறிஸ்து ஒரு 5000 வருடம் கழித்துதான் இங்க பூமிக்கு மறுபடியும் வருவார் என்று சொன்னா அந்த வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த காலம் கடைசி காலம் தான். அப்போ இந்த கடைசி காலத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தது பின்பதாக உள்ள காலம். இந்த காலத்திலே தேவன் எப்படி பேசினார்? மனிதர்களோடு பேசுகிறார் குமாரன் வழியாக. பழைய காலத்திலே ஆண்டவர் எப்படி பேசினார்? பிதாக்களோடு, நம்முடைய முற்பிதாக்களோடு, அதாவது யூதர்களுக்கு சொல்லுகிறார். எப்படி பேசினார்? தீர்க்கதரிசிகள் வழியாக பங்கு பங்காக, வகை வகையாக, பல்வேறு வகைகளிலே ஆண்டவர் பேசினார். கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு பங்காக பேசினார். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று சொல்லி பங்கு பங்காக பேசினார். பல்வேறு வித தீர்க்கதரிசிகள் அவர்கள் அந்த வாழ்க்கையில வாழ்ந்த காலங்களிலே அந்த காலங்களை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கும்படியாக அந்த தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். இடையிலே அவர்கள் அந்த அவர்கள் வாழுகிற காலத்திலே நடக்கின்ற சம்பவங்கள் பேசப்படும் போது திடீரென்று கூடவே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களும் அவர்கள் வாயிலிருந்து வரும். அப்படி பங்கு பங்காக அவர்கள் அன்றைக்கு சொல்லப்பட்டது. அப்போ அதையெல்லாம் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்துதான் அந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் பார்த்து இது மேசியாவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி பங்கு பங்காக வகை வகையாக அன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களிடத்திலே பேசினார். இப்பொழுதோ இந்த கடைசி கால இயேசு கிறிஸ்து வந்த பிறகு குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார், நம்மோடு பேசுகிறார். குமாரன் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக நம்மோடு பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்ல, குமாரன் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக பேசுகிறார். இவரை, இந்த குமாரனை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். தேவன் தன்னுடைய குமாரனை சர்வத்துக்கும், எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி, ஓனர் நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். குமாரனை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஏன் இந்த காரியத்தை இங்கு எபிரேய ஆசிரியர் யூதர்களுக்கு சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மைக்கு எதிராக யூதர்கள் கலகம் அல்லது குழப்பம் அடைந்தனர், அல்லது சிலரால் குழப்பம் அடைக்கப்பட்டனர். இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் யூதர்கள் தான் பெரியவர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதர். இப்படியெல்லாம் இங்கே வந்து பல்வேறு காரணம், யூதர்கள் இன்றைக்கும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அன்றைக்கு யூதர்களை குழப்பினார்கள். பல்வேறு வித அந்நிய போதனைகளால் யூதர்கள் கலங்கடிக்கப்பட்டு, சரி அப்போ இது கிறிஸ்தவம் பொய்தான் போல என்று சொல்லி குழம்பி கொண்டு போகக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள், அல்லது சிலர் போய்விட்டார்கள்.
அப்படிப்பட்ட சூழலில் தான் இயேசு கிறிஸ்து கடவுள் தான் என்பதை நிரூபிக்கும்படியாக இங்க பேசுகிறார் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை அறிவிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து அதாவது இந்த குமாரனை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் உலகத்தை சர்வத்தையும் சிருஷ்டித்தார். அவர்தான் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் ஓனர் என்கின்ற அந்த காரியத்தை இங்கே பேசுகிறார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் குமாரன் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசம், பிதாவாகிய தேவனுடைய மகிமை, அந்த மகிமையுடைய பிரகாசம். உதாரணத்துக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, அந்த சூரியனிலிருந்து பிரகாசம் இருக்கிறது. சூரியன் வேறு அந்த பிரகாசம் வேறு என்று சொல்லி தனியாக என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒன்றாக இருக்கிறது அல்லவா? அதே போலத்தான் பிதா இருக்கிறார். அந்த பிதாவுடைய மகிமையினுடைய பிரகாசமாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அப்போ பிதா எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும் என்றால் சூரியனிடத்துல நேரடியாக போய் பார்க்க முடியுமா? இன்றைக்கு பொசுங்கி விடுவார்கள். அப்போ சூரியனை நாம் எதன் வழியாக அறிகிறோம்? அந்த சூரியனுடைய அந்த பிரகாசத்தின் வழியாக சூரியன் இருக்கிறது என்பதை அறிகிறோம். அதே அவ்விதமாகவே பிதாவை காண முடியாது, தேவனை காண முடியாது. அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய பிரகாசமாக இங்கே இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இந்த பிரகாசத்தை காண முடியும். இந்த காணக்கூடிய இந்த பிரகாசத்தின் வழியாக பிதாவை நாம் அறிய முடியும், பிதா எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. பிரகாசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்தால் சேம் அதே போலதான் பிதா. மட்டுமல்ல அவருடைய தன்மையின் சொரூபம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய தன்மை, அவர் எப்படிப்பட்டவர், அதனுடைய டிக்டோ, அதனுடைய சொரூபம் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தால் பிதாவும் அப்படிப்பட்டவரே. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி தன்னுடைய சீடன் கேட்டபோது இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் என்றால் என்னுடைய கண் எப்படி இருக்கிறது, என்னுடைய மூக்கு எப்படி இருக்கிறது என்று கண்டவன் பிதாவுடைய கண் எப்படி இருக்கிறது, மூக்கு எப்படி இருக்கிறது அந்த அர்த்தத்திலே அல்ல. என்னை கண்டவன் என்று சொன்னால் என்னை அறிந்து கொண்டவன், நான் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டவன் பிதாவை அறிந்து கொள்ளுகிறான். பிதாவும் அப்படிப்பட்டவர். இப்ப இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த அளவிற்கு அன்புள்ளவர், அவர் எந்த அளவிற்கு நீதி உள்ளவர், அவர் எந்த அளவிற்கு பரிசுத்தமானவர் என்கிறதை குறித்து ஒரு மனிதன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் பிதா அந்த அளவுக்கு அப்படிப்பட்டவரே. காரணம் பிதா எந்த அளவிற்கு பரிசுத்தராக இருக்கிறாரோ அதே அளவிற்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கிறார். பிதா எந்த அளவிற்கு நீதி உள்ளவராக இருக்கிறாரோ இயேசு கிறிஸ்து அந்த அளவிற்கு நீதி உள்ளவராக இருக்கிறார். பிதா எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருக்கிறாரோ இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருக்கிறார். அப்படி என்னை அறிந்து கொள்ளுகிறவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவன், அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவன் பிதாவையும் அறிந்து கொள்ளுகிறான். இதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து அந்த சீடனுக்கு பதிலாக கொடுக்கிறார். இங்கே எபிரேய ஆசிரியரும் அதைத்தான் சொல்லுகிறார். அவருடைய தன்மையின், பிதாவுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை அறிய வேண்டுமா? அவரை காண முடியாது. ஆகவே காணக்கூடியவராக இங்கே குமாரன் வந்திருக்கிறார். இவரை அறிந்து நம் தன்னுடைய மனிதனாக வந்து கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய தன்மையின் காணக்கூடாத கடவுளுடைய தன்மையை காணக்கூடிய அளவிலே காண்பித்தார் இயேசு கிறிஸ்து. தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய்
தன்னுடைய வசனத்தினாலே எல்லாவற்றையும் தாங்குகிறவராக காணப்படுகிறார். மட்டுமல்ல, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அப்போ தம்மாலே தாமே இயேசு கிறிஸ்து சுயமாக என்ன செய்கிறார்? தம்மாலே தாமே முன் வந்து நம்முடைய மனிதர்களுடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். கடவுள் அவராகவே, அதாவது இயேசு கிறிஸ்து குமாரன் அவராகவே விருப்பப்பட்டு என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும்படியாக இங்கே வந்தார். அப்படி சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பின்பதாக என்ன செய்கிறார்? உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். அப்போ இங்கே பவுல் இங்கே சொல்ல வருகிற காரியம், எபிரேய ஆசிரியர் பவுல் என்று சொன்னால் சிலர் என்னது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே எபிரேய ஆசிரியர் வேதாகமத்திலே பெயர் இல்லை, எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ள. அப்போ எபிரேய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சர்வத்துக்கும் மேலானவர். அப்ப அவர் எதற்காக இங்க பூமியில வந்து மனிதனை போல அடி வாங்கி மறிக்க வேண்டும்? அவரை எப்படி கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு கூட சிலர் மதவாதிகள் கிரிட்டிசைசம் பண்ணும்போது அவ 3 ஆணியை பிடுங்க வாக்கு இல்லாதவர் கடவுள் என்றெல்லாம் சொல்வதை கேட்டிருக்க முடியும். அப்போ அவரை ஒரு மனிதனாக பார்க்கும்போது அவருக்கு ஒரு இயலாமையிலே காணப்பட்டார். அப்படி கடவுள் என்றால் இப்படி மறிக்க முடியும், இப்படி எல்லாம் கேட்கப்படுகிறது அல்லவா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு கேள்வி யாருக்கும் இருக்கும். இன்றைக்கு யூதர்களால் கிறிஸ்தவர்களான யூதர்களுக்குள்ளாக குழப்பம் விளைவிக்கும்படியாக உண்டு பண்ணப்பட்ட கேள்விகள் இது. ஆகவே இங்கே ஆசிரியர் காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். குமாரன் என்பவர் படைத்தவர், அவர்தான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அப்படிப்பட்டவர் பிதாவாகிய தேவனுடைய அவருக்கு சமமானவர், அவருடைய மகிமையின் பிரகாசம் இவர்தான், அவருடைய தன்மையின் சொரூபம். அப்ப தன்மையின் சொரூபம் என்றால் அவர்தான் ஈக்குவல் என்கிறதா. அப்படிப்பட்டவர் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக தம்மாலே தாமே அவர் முன்வந்து நம்முடைய பாவத்தை நீக்கும்படியாக இங்கே வந்தார். அதன் நிமித்தமாகவே இங்கே மனிதனாக வந்தார். அதன் பின்பதாக, அப்படி பாவத்தை நீக்கின பின்பதாக என்ன செய்தார்? உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய தேவனுடைய வலது பாரசிலே உட்கார்ந்தார். அப்போ மனிதனாக வந்த பின்பதாக, அதன் பின்பதாக என்ன நடந்தது? மறுபடியும் போய் தேவனுடைய மகத்துவமானவருடைய வலது பாரசிலே உட்கார்ந்தார். அப்போ வலது பாரசிலே பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசிலே உட்கார்கிறார் ஈக்குவல். அங்கே கீழே அல்ல, தேவனுக்கு கீழே என்றல்ல, ஈக்குவலாக அங்கே அமர்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் தான், குமாரன் கடவுள், அவர் படைக்கப்பட்டவர் அல்ல என்கிறதை நிறுவுவதற்காகத்தான் இப்படியாக பேசுகிறார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இந்த குமாரன் தேவதூதரை பார்க்கலும் எந்த அளவிற்கு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டார், பெற்றுக்கொண்டாரோ அல்லது சம்பாதித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். தேவதூதர்கள் இங்கே இயேசு கிறிஸ்து மனிதனாக வருகிறார். அப்போ யூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர் சாதாரண மனிதர் தான், தூதர்கள் இதை காட்டிலும் மேல், தூதர்கள் இதை காட்டிலும் மேல். இயேசு கிறிஸ்து உண்மையிலே தூதர்களை காட்டிலும் பவராக இருந்தால் அல்லது உண்மையிலே தூதனாக இருந்தால் கூட என்ன செய்திருப்பார்? இங்கே பூமியிலே பல விதமான சாகசங்களை செய்திருப்பார், அடிமைப்பட்டவர்களை எல்லாம் மீட்டிருப்பார், அவர் கையறு நிலையில நின்றிருக்க மாட்டார். ஆகவே ஒரு தூதர்களோடு ஒப்பிட்டால் கூட தூதர்கள் தான் பெரியவர்கள், இயேசு கிறிஸ்து கீழ் என்கிற அடிப்படையில அந்த மனதிலே காணப்பட்டது. ஆகவே தான் இங்கே பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தூதர்களை காட்டிலும் விசேஷித்த நாமத்தை பெற்றுக் கொண்டவர். என்ன இயேசு என்றாலே ரட்சிக்கிறவர், பாவங்களிலிருந்து உலகத்தை ரட்சிக்கிறவர் என்கிற அடிப்படையில் தான் ரட்சிக்கிறவர், யாவே ரட்சிக்கிறவர். அது பொதுவாக பயன்படுத்தப்பட்ட பெயர் தான். இயேசு என்று சொல்லுகிற பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் உரியதில்லை. அதற்கு முன்பாக சாதாரண மனிதர்களும் பயன்படுத்துகிற பெயர் தான் யோசுவா என்கின்ற அந்த பெயர் இது ஒன்றுதான்.
யோசுவா என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோம் அல்லவா? அதே எபிரேயர் பெயர் தான் கிரேக்கத்தில் வரும்போது தான் இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதினதுனால அது இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் வேறு சிலர் இயேசு என்று சொல்லி இருந்திருக்கிறார்கள். நேரம் கிடைக்கும் போது தேடி படித்துக் கொள்ளுங்க யார் இயேசு என்று சொல்லி இருந்தார்கள் என்று சொல்லி. ஓகே, அப்போ ஆனால் இது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்த பெயர். எல்லா நாமத்திற்கும் மேலாக இவருடைய நாமத்தை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே மீட்பு. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் சொன்னால் அந்த பெயரை சொன்னா போது அப்படி இல்லை. பெயர் என்பது ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒன்று. இயேசு மனிதனாக வந்த கடவுள், அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அவர் வழியாகத்தான் மீட்பு. அவர் வழியாகத்தான் நாம் பிதாவிடத்திலே சென்று சேர முடியும், விண்ணகம் சேர முடியும். அப்படி விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் தேவதூதர்களிலும் மேன்மை உள்ளவராக காணப்படுகிறார். எப்படி எனில், எப்படி தேவதூதர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மனுஷனாக காணப்பட்டவர் மேன்மை உள்ளவர் என்று சொல்லி இங்கே அடுத்ததாக எபிரேய ஆசிரியர் விளக்குகிறார். எப்படி எனில், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகலும் சொன்னதுண்டா? பழைய ஏற்பாட்டிலிருந்து இங்கே எபிரேய ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். தூதர்கள்ல யாருக்காவது கடவுள் இப்படி சொன்னாரா? நீ என்னுடைய குமாரன், நான் உனக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி சொன்னாரா? தூதர்களை யார் எப்பொழுதும் என்ன சொல்லவில்லை. இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றோ, நீ என்னுடைய குமாரன், நான் உனக்கு பிதா, இப்படி எல்லாம் சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எங்க வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது நாம் எங்கே பார்க்க முடியும்? சங்கீதங்களிலே நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் போது அது முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் தான். சங்கீதம் 2:7 கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமி நிலைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கொள்ளால் அவர்களை நுரைக்கி புயல காலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுள் குமாரனை பார்த்து சொல்லுகிறார், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன் என்று சொல்லி. அப்போ இதே போல, அதாவது இங்க உறவு, அங்கு மேற்கோள் காட்டப்படுவது உறவு. கடவுள் அந்த அளவுக்கு மகன் என்கின்ற அந்த உரிமை, உறவு மேற்கோள் காட்டப்படுகிறது. இதே போல தூதர்களிலே யாருக்காக கடவுள் சொல்லி இருக்கிறாரா? இந்த உறவின் அடிப்படையில தூதர்களோடு டீல் பண்ணியிருக்கிறாரா? இல்லை. அதே போல இன்னொரு வசனத்தையும் இங்கே எபிரேய ஆசிரியர் மேற்கோள் காட்டுகிறார். அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 2 சாமுவேல் 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் 7:14 நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாட்டினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? உண்மையிலே இந்த காரியம் யாரை குறித்து சொல்லப்பட்டது என்றால், தாவீதின் இடத்திலே தன்னுடைய மகனாகிய சாலமனை குறித்து சொல்லப்பட்டது. ஆகவே தான் இங்கே தண்டிப்பேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீதுக்கு சாலமனை குறித்து சொல்லப்பட்டதை இங்கே எபிரேய ஆசிரியர் குமாரனுக்கு பயன்படுத்துகிறார். இது என்ன ஒரு லாஜிக் என்று நீங்கள் கேட்கலாம். காரணம்,
இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக இங்கே வருகிறார். தாவீதின் வம்சாவளியிலே தாவீது வழியிலே வருகிறார். அப்போ தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்கிறது இந்த வசனத்தின், அதாவது தாவீதுக்கு சாலமனை குறித்து சொல்லப்பட்டது, தாவீதுடைய மகனை குறித்து சொல்லப்பட்டது. தாவீதுடைய மகனை குறித்து என்ன சொல்லப்பட்டது? நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். தாவீதுடைய குமாரனுக்கு பிதா யார்? கடவுள் சொல்லுகிறார், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அப்போ தாவீதின் மகனுக்கு, தாவீதின் மகன் இந்த இமிடியட் கான்டெக்ட் படி அது சாலமன். ஆனால் ஒட்டுமொத்தமாக அது தாவீதின் மகன். தாவீதின் மகனுக்கு நான் பிதாவாக இருப்பேன், தாவீதின் மகன் எனக்கு குமாரனாக இருப்பான் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறான். இதே போல வேற யாருக்காகவும் சொன்னதுண்டா? தூதர்கள் யாருக்காகவும் சொன்னதுண்டா? அப்போ தாவீதின் மகன் இது பொருந்தக்கூடியது என்றால் தாவீதின் மகனாகத்தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து குறித்து பிதாவானவர் தன்னுடைய குமாரன் என்று சொல்லி உறவு முறையில் அடிப்படையில், குமாரன் நான் பிதா என்று சொல்லி உறவு முறை அடிப்படையில் அங்கே சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. தூதர்களுக்கு இப்படிப்பட்ட சுதந்திரம் உண்டா என்கிறதான் இங்கே எபிரேய ஆசிரியர் வைக்கிற கேள்வி. மட்டுமல்ல, 6ஆம் வசனம், எபிரேயர் புஸ்தகம் 1:6, தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அதை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த போது என்ன செய்தார்கள்? தேவதூதர்கள் தொழுது கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அதன் பின்பதாக தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே காணப்படும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பின்பதாக சாத்தானால் சோதிக்கப்படும்படியாக வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த சோதனை முடித்து வந்த பின்பதாக நம்ம பார்த்தா தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ததாக அங்கேதான் பார்க்க முடியும். மத்தேயு 4:11, அப்பொழுது பிசாசானவன் அவருடைய விலகி போனான், உடனே தேவதூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனுக்கு பணிவிடை செய்கிறவர்களாகத்தான் தூதர்கள் இருக்கிறார்கள். மற்றபடி குமாரன் அதை காட்டிலும் மேலானவர் என்பதைத்தான் இங்கே காட்டுது. குமாரனும் தூதர்களும் ஒன்றல்ல, தூதர்கள் கீழே, குமாரன் மேலே என்பதைத்தான் இங்கே சொல்ல வருகிறது. தேவதூதரை குறித்தோ இது குமாரனை குறித்து. குமாரன் எப்படிப்பட்டவர்? சர்வத்துக்கு சுதந்திரவாளி, அவர் பிதாவுடைய குமாரன். உறவு முறை அங்கே காணப்படுகிறது. ஆனால் தூதர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த இதுவும் சொல்லவில்லை, நீ குமாரன் நான் பிதா என்று சொல்லி அந்த உறவின் அடிப்படையில் ஒரு டீலிங் கிடையாது. மாறாக தூதர்களை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 7ஆம் வசனம், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை, இந்த தூதர்களை எப்படி செய்யப்படுகிறது? காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தேவதூதர்களை குறித்து அவர்கள் காற்று, அவர் அக்கினி ஜுவாலை என்று அப்படியாக கடவுள் செய்கிறார். இது எந்த இடத்துல, எந்த கான்டெக்ட்ல வருகிறது என்றால், காற்று என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அக்கினி ஜுவாலையோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல பார்க்க வேண்டும். சங்கீதம் 104 இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி செயல்படுகிறார் என்கிறதற்காக சொல்லப்பட்ட சங்கீதம். அதிலே சங்கீதம் 104 கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுங்க. ஒளியை 1 படிங்க. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராக இருக்கு. கடவுள் எப்படிப்பட்டவர்? பெரியவர். மகிமையை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மாச்சிப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். அப்போ கடவுள் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். சாதாரணமாக என்னது, மழையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு தான் என்ன தேவை, நம்ம கூரை போடுவோம். ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர்? அந்த மழையை கூட கூரையாக செய்ய முடியும். அதாவது கடவுளுடைய வல்லமையை குறித்து பெருமைப்படுத்தி எழுதப்பட்ட சங்கீதம். அப்படிப்பட்ட கடவுள் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும்
தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அதுக்கு ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு முந்த வசனம், மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சிப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். இப்போ ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்து பயணிக்க, ஆண்டவருக்கு இப்ப பயணிக்க வேண்டும் என்றால் எங்க எப்படி வேண்டாலும் போலாம். ஒரு இங்க ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டது, அவர் மேகங்களை தமது ரதமாக்க முடியும். மேகத்தை ஒரு வாகனமாக்கி என்னது பயணிக்க முடியும். மேகத்துல உண்மையில மேகத்துல யாராவது மனிதர்களை பயணிக்க முடியுமா? மேகத்துல போய் உட்கார்ந்தா என்னது கீழே விழுந்துடும். காரணம் மேகம் ஒரு சாலிடு கிடையாது, அது ஒரு என்னது ஒரு வாயு பொருள், திடம் அல்லது திரவ பொருள் கூட கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட மேகத்துல யாராலும் பயணிக்க முடியுமா? ஆண்டவர் அந்த மேகத்தையே என்னது ரதமாக்க மாற்ற முடியும். காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். காற்றிற்கு என்னது செட்டை உண்டா? இல்ல. காற்றினுடைய செட்டைகள் மேல் செல்ல முடியும். கடவுள் நினைத்தா என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் தம்முடைய தூதர்களை காட்சிகளாக மாற்றுவார், செய்கிறார். தம்முடைய தூதர்களை அக்கினி ஜுவாலைகளாக செய்கிறார். கடவுள் தன்னுடைய பயன்பாட்டிற்காக எப்படி காட்சிகளை பயன்படுத்த முடியுமோ, அல்லது என்னது கூரையாக மலையை பயன்படுத்த முடியுமோ, அதே போல தேவதூதர்களையும் தம்முடைய பயன்பாட்டிற்காக இப்ப காற்றா மாற்றணுமா செய்ய முடியும், அக்கினி ஜுவாலாக மாற்ற முடியுமா மாற்றணுமா செய்ய முடியும். இங்கே சொல்லப்படுது தேவதூதர்களை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி செய்கிறார். இங்கே இங்கே இது ஒரு கவிதை புத்தகம். அங்கே கருத்து என்னவென்றால், கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றில்லை. அதை எப்படி வேண்டுமா எதை வேண்டுமானால் எப்படி வேண்டுமானால் செய்து தன்னுடைய பயன்படுத்த முடியும். அப்படியும் போது தேவதூதர்களை அவர் விருப்பப்படி செய்கிறார். இங்க செய்கிறார்ங்கிறதா இங்க முக்கியமானது. அதைத்தான் இங்க எபிரேய ஆசிரியர் பயன்படுத்துகிறார். தூதர்கள் செய்யப்பட்டவர்கள். தூதர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தன்னுடைய விருப்பப்படி செய்கிறார் என்று சொல்லப்பட்டு, காட்சிகளாகவும் அக்னி ஜுவாலைகளும் செய்கிறார். இப்படி கடவுளால் பயன்படுத்தக்கூடிய செய்யப்படக்கூடிய ஒரு குரூப் தான் தூதர்கள். அப்படிப்பட்டவர்களோடு குமாரனை ஒப்பிடக்கூடாது. குமாரர் சர்வத்துக்கு சுதந்திரவாளி. அவர் சர்வத்தையும் அவர் மூலமாகத்தான் படைக்கப்பட்டது. அப்ப அவருக்கும் அவர் தேவனோட எப்படிப்பட்ட உறவு? பிதா குமாரன் என்கின்ற உறவு, அப்பா பிள்ளை எப்படி ஒரு உறவு, அந்த மாதிரி ஒரு உறவு அதே போல தூதர்களுக்கு கூட உண்டா? இல்லை. இதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே இன்னும் மேலாக சிறப்பாக படிப்போம்.